வணக்கம். விசேட விடுமுறை கால கற்றல் செயற்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் எதிர்வரும் காலத்தில் நடைபெறவுள்ள காப்போத்தா உயர்தர பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் நோக்குடனும் வடமாகாண கல்வி திணைக்களம் முன்னெடுத்து வரும் இந்த விசேட நிகழ்ச்சி திட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய கலந்துரையாடலில் நாங்கள் பரதநாட்டிய வினாத்தாள் சம்பந்தமான கலந்துரையாடலை முன்னெடுக்க உள்ளோம். பரதநாட்டிய வினாத்தாள் 1 சம்பந்தமாக ஏற்கனவே கலந்துரையாடிவிட்டோம். இன்று பரதநாட்டிய வினாத்தாள் 2 பற்றி கலந்துரையாடுவோம். இந்த வினாத்தாளில் மொத்தமாக 8 வினாக்கள் உண்டு. பகுதி 1, பகுதி 2 என்ற 2 பிரிவுகளை கொண்டுள்ளது இந்த வினாத்தாள். பகுதி 1இல் 3 வினாக்கள் காணப்படுகின்றன. பகுதி 2இல் 5 வினாக்கள் காணப்படுகின்றன. பகுதி 1இல் காணப்படுகின்ற 3 வினாக்களில் முதலாவது வினாவை மாணவர்கள் கட்டாயமாக தெரிவு செய்ய வேண்டும். ஏனைய 2 வினாக்களில் உங்களுக்கு விருப்பமான ஒரு வினாவை நீங்கள் தெரிவு செய்ய முடியும். பகுதி 2இல் காணப்படுகின்ற 5 வினாக்களில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான 3 வினாக்களை தெரிவு செய்ய முடியும். பகுதி 1இலே முதலாவதாக வர்ணம் சம்பந்தமான ஒரு வினா உங்களுக்காக தரப்படுகிறது. உங்களது இறுதி பரீட்சையிலேயும் இந்த முறைதான் காணப்படும். எனவே நீங்கள் இந்த வினாவை மிகவும் தயார்படுத்தி பரீட்சைக்கு தோற்றுவது சிறப்பானது. இந்த வகையிலே இந்த வினாத்தாளில் கேட்கப்பட்டுள்ள வினாக்களை கலந்துரையாடுவோம். இந்த வினாவிலே முதலாவது கேள்வி, முதலாவது பகுதியாக வர்ணத்தின் 2 பிரிவுகளையும் தருக. எங்களுக்கு தெரியும், இசையிலும் நாட்டியத்திலும் மிகவும் காத்திரமான உருப்படி வர்ணம். இந்த வர்ணத்தின் வெளிப்பாட்டை கொண்டு ஒரு ஆற்றுகையாளர் இந்த வர்ணத்தை ஆற்றுகை செய்வதை கொண்டு அவரது திறமையை மதிப்பிட முடியும் என்று கூறுவார்கள். எனவே இந்த வர்ணம் மிகவும் ஒரு கருதியான உருப்படி. இந்த வர்ணத்தின் 2 பிரிவுகள் என இந்த வினா அமைந்துள்ளது. தானவர்ணம், பதவர்ணம். தானவர்ணம் என்பது இசைக்காகவும் பதவர்ணம் என்பது நாட்டியத்திற்காகவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 2 விடைகளையும் நீங்கள் எழுதினால் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகள் 2. குறிப்பாக இந்த வினாத்தாளில் நீங்கள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும், அதாவது உங்களுக்கு வழங்கப்பட உள்ள புள்ளிகளின் அளவை பார்த்து விடை எழுதுவது உங்களது நேரத்தை மீதப்படுத்தி தரும். அத்துடன் உங்களுக்கு தெரியும், இந்த வினாத்தாளை நீங்கள் வாசிப்பதற்கு மேலதிகமாக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு வினாவை வாசித்து சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இப்போ முதலாவது வினாவின் 2வது பகுதி, நீர்க்கற்ற பதவர்ணத்தின் ராகம், தாளம், பாடலை இயற்றியவர், நடன அமைப்பாளர் என்பவற்றை தருக. இதிலே 4 வினாக்கள் உண்டு. முதலாவது ராகம், 2வது தாளம், 3வது பாடலை இயற்றியவர், 4வது நடன அமைப்பாளர். இந்த வர்ணத்திலே 2 வர்ணங்கள் உங்கள் பாடத்திட்டத்திலே காணப்படுகின்றது. ஒன்று ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த சகியே இந்த வேளையில் என்ற வர்ணம். அடுத்தது பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த சுவாமியை வர சொல்லடி என்ற வர்ணம். அப்போ நீங்கள் கற்ற வர்ணத்தின் ராகத்தை, சகிய வர்ணம் கற்றவர்கள் ஆனந்த பைரவி என்றும், சுவாமியை வர சொல்லடி என்ற வர்ணத்தை கற்றவர்கள் பூர்வி கல்யாணி என்ற விடையை எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக தாளம் கேட்கப்பட்டுள்ளது. தாளம் ஆதி தாளம் இரட்டைக்கலையில் அமைந்துள்ளது 2 வர்ணங்களுக்கு. அடுத்தது இயற்றியவர், அதாவது வர்ணத்தின் பாடலை இயற்றியவரை தான் நீங்க இயற்றியவர் என்று கேட்கப்பட்டுள்ளது. சகிய ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த சகிய வர்ணத்தை இயற்றியவர் தஞ்சை சகோதரர்களில் ஒருவரான தஞ்சை சிவானந்தம் அவர்கள். அதே போல பூர்வி கல்யாணி ராகத்திலே அமைந்த சுவாமியை வர சொல்லடி என்ற வர்ணத்தை எழுதியவர் KN தண்டாயுதபாணி பிள்ளை அவர்கள். அடுத்து நடன அமைப்பு செய்தவர்கள், சகியே இந்த வேளையில் என்ற ஆனந்த பைரவி ராக வர்ணத்தின் நாட்டிய அமைப்பு கூறியவர் கலாஷேத்ராவின் நிறுவனரான ஸ்ரீமதி ருக்மணி அருண்டில் அவர்கள். பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த சுவாமியை வர சொல்லடி என்ற வர்ணத்தினை நாட்டிய அமைப்பு செய்தவர் கலாநிதி கிருஷாந்தி ரவீந்திரா அவர்கள்.
இங்கே 4 விடைகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 4 புள்ளிகள் வழங்கப்பட்டுள்ளன. அடுத்த வினா, நீங்கள் கற்றுக்கொண்ட பதவர்ணத்தின் 2வது அனுபல்லவி தீர்மானத்தின் சொற்கட்டினை தாள அங்க குறியீட்டுடன் எழுதுக. இதில் நீங்கள் செய்முறை கற்கும் போது இந்த செய்முறை சம்பந்தமாக இந்த தாளத்தை நீங்கள் சரியாக போட்டு அறிந்திருந்தீர்களானால் இது எழுதுவது மிகவும் இலகுவானது. இங்கே புள்ளிகளை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் சரியாக நீங்கள் எழுதியிருந்தால். முதலாவதாக நீங்கள் அங்க குறியீட்டை கவனிக்க வேண்டும். தாளத்தின் அங்க குறியீடுகளை சரியாக எழுத வேண்டும். அதன் பின் அந்த அங்கத்தினுள் அடங்கக்கூடிய இந்த தீர்மானத்தின் சொற்கட்டினை சரியாக எழுத வேண்டும். முதலாவது ஆனந்த பேரிகி ராகத்திற்குரிய இந்த அனுபல்லவியின் 2வது தீர்மானத்தை தாளங்க குறியீடுகள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே 2½ இடம் தள்ளி இந்த தீர்மானம் ஆரம்பமாகின்றது. அதை நீங்கள் பயிற்சி செய்து பார்ப்பதன் மூலம், பயிற்சி செய்து பார்த்து கையிலே தாளம் போட்டு எழுதி பயிற்சி செய்தனால் இந்த வினாக்களுக்கு விடையை அளிப்பது இலகுவாக இருக்கும். அடுத்தது ஆனந்த பேரிகி ராகத்தின் சரணத்திலே 2வது சரண கோர்வை, அதுவும் தாளங்க குறியீட்டிலே எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறு இதனை நீங்கள் பயிற்சி செய்வதன் மூலம், பயிற்சி செய்து தாளங்க குறியீட்டில் எழுதுவதன் மூலம் விடையை சரியாக எழுதிக் கொள்ள முடியும். இதே போல கோர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்த சரணத்தின் 2வது கோர்வையையும் தாளங்கத்திலே பயிற்சி செய்து நீங்கள் செய்து கொள்ள முடியும். இதற்கு வழங்கப்படுகின்ற புள்ளிகள், அனுபல்லவி தீர்மானத்தை நீங்கள் சரியாக எழுதியிருந்தால் 7 புள்ளிகளும், சரணஸ்வர கோர்வையை எழுதியிருந்தால் 7 புள்ளிகளுமாக இந்த புள்ளி வகுக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 20 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றன. 2வது வினாவுக்கு போகலாம். 2வது வினாவிலே ஒரு சாஸ்திரிய நடனத்தை பற்றிய வினா அமைந்துள்ளது. திரிபங்கம் என்ற சிறப்பு நிலை கொண்ட சாஸ்திரிய நடனம் எது? இதற்குரிய சரியான விடை திரிபங்கம். உடலை 3 வளைவுகளை கொண்டு ஒரு நிலையை உள்ளடக்கிய இந்த சாஸ்திரிய நடனம் எது என்ற கேள்வி. அந்த வினாவுக்கு சரியான விடை ஒடிசி. அந்த ஒடிசி என்று நீங்கள் விடையை சரியாக எழுதினால் உங்களுக்காக 2 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது இந்த நடனத்தின் தோற்றம் பற்றி விளக்குக. கேட்ட கேள்விக்கு விடை எழுத வேண்டும் என்றது இந்த வினாத்தாளிலே முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. தோற்றம் என்று சொன்னால் நீங்கள் தோற்றத்தை மட்டும்தான் அந்த பகுதிக்குள்ளே எழுத வேண்டும். ஏனைய விடயங்களை அந்த வினாவிலே வினாவப்பட்டுள்ள இடத்தில் எழுதுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். இந்த நடனத்தின் தோற்றம் வட இந்தியாவிலே ஒரிசா மாநிலத்திலே இது தோன்றியது. ஒரிசாவின் பல பகுதிகளில் வாழ்ந்த சில இன மக்களின் பழைய நாடோடி நடன மரபிலே இதுவும் ஒன்று. இதிலே தோடிபுவா மரபு, படைக்கல மரபு, மகரி மரபு முதலிய ஒடிசி ஆடல் மரபுகள் வளர்ந்து வந்துள்ளன. பௌத்தம், ஜைனம், பஸ்ராயன பௌத்தம் ஆகிய மதங்களின் செல்வாக்கினூடாக இந்த நடனம் வளர்ந்து வந்திருக்கின்றது. கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டில் இவ்வாடலில் சைவ கோட்பாடுகள் கலக்க ஆரம்பித்தன. இதனால் அந்த சைவ கோட்பாடுகள் கலந்ததும் கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டு என்பது பல்லவர் காலம். அந்த சைவ கோட்பாடுகள் கலந்ததாலேயும் இந்த நடனத்தின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்க அளவு வளர்ந்து காணப்பட்டது. அடுத்தது இந்திய செவ்வியல் ஆடல்களில் மிக பழமையானது. கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டின் முன் தோன்றிய ஒரிசா குகைகளில் இந்த நடன நிலைகள் செதுக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்த ஆடல் வடிவத்தின் தொன்மை புலனாகின்றது. கிறிஸ்துக்கு முன் 2ஆம் நூற்றாண்டிலேயே இந்த நடனத்தின் சிற்பங்கள் ஒரிசா குகைகளில் செதுக்கப்பட்டுள்ளதனாலே இதன் தொன்மை புலனாகின்றது. கிறிஸ்துக்கு பின் 6ஆம் நூற்றாண்டில் இருந்து அந்த பல்லவர் காலத்திலிருந்து ஆலயங்களில் கடவுள் வழிபாட்டில் இந்த ஆடல் ஒரு அங்கமாக இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறாக இதன் வளர்ச்சியை நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். அது தோற்றத்தின் பின் வளர்ச்சி வருகின்றது.
இந்த வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீர்களானால் கிறிஸ்துக்கு பின் 11ஆம் நூற்றாண்டு முதல் வைணவர் செல்வாக்கு இணைந்து வளர்ச்சி பெறுகிறது. டோகன் தேவர், அனங்க வீமதேவ் ஆகிய மன்னர்கள் இக்கலை வளர ஆதரவு வழங்கியிருக்கிறார்கள். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஆலயங்களில் அர்ப்பணிக்கப்பட்ட நர்த்தகிகளின் விவரங்கள் இக்கலை வளர்ச்சியை காட்டுகின்றன. ஒடிசி நடனம் இறை வழிபாட்டின் ஒரு அங்கமாக இருந்தபோது தேவதாசிகள், மகரிகள் ஆற்றுகை கலைஞர்களாக அங்கே நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆந்திரா, குஜராத் நடன கலைஞர்கள் ஜெகநாதர் ஆலயம் அமைந்துள்ள பூரி என்ற இடத்தில் குடியேறினர். மண்டல பஜ்ஜி என்ற ஆழ ஏடுகள் ஜெகநாத வழிபாட்டில் ஒடிசி ஆடலை குறிப்பிடுகின்றன. ஒரிசாவில் உருவான கையெழுத்து பிரதிகள் இந்நடன செய்திகளை தந்து இக்கலை வளர்ச்சியை ஊக்குவித்தன. ஜெயதேவர் எழுதிய கீத கோவிந்தம் என்ற நூலும் இந்த ஒடிசி வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்றது. ஆலயங்களில் கலைஞர்கள் பீதர் காலனியர்கள் என்றும் அரச சபை கலைஞர்கள் பாகர் காவனியர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். ஜெகநாதர் ஆலயத்தின் ஜன்மாஷ்டமி, டோல் ஜாத்ரா, இதர ஜாரா ஆகிய விழாக்களில் ஒடிசி நடனம் ஆடப்பட்டு வந்துள்ளது. ஆலய வழிபாடு, அரச சபை, சமூகத்தில் பொழுதுபோக்கு அம்சமாக இந்த நடனம் ஆடப்பட்டு வந்து வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. இவ்வாறான தகவல்களை நீங்கள் எழுதினால் உங்களுக்காக வழங்கப்படுகின்ற புள்ளிகள் 3. இரண்டாவது வினாவிலே 4வது பகுதி, இந்த நடனத்தில் பயன்படுகின்ற இசைக்கருவிகள். இசை இந்துஸ்தானி இசையும் கர்நாடக இசையும் இந்த நடனத்திலே பயன்படுகின்றது. இங்கே பயன்படுத்தப்படுகின்ற இசைக்கருவிகளாக புல்லாங்குழல், கினி எனப்படுகின்ற மத்தளம், சாரங்கி அல்லது வயலின், வீணை, மேளம், கொம்பு, இவ்வாறான வாத்தியங்கள் இந்த ஒடிசி ஆடலிலே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த விடைகளை நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு 4 புள்ளிகள் கிடைக்கும். இதன் 5வது பிரிவு இந்த நடனத்தின் ஆடல் முறை பற்றி விளக்குகிறது. ஆடல் முறை 1, முதலில் நாங்கள் குறிப்பிட்டது போல அந்த திரிபங்க நிலையில் நின்று கலைஞர்கள் ஆடுவார்கள். உடலின் மேற்பகுதி, தலை, இடுப்பு 3 பக்கமாக சரியாதான் அந்த திரிபங்க நிலை. கால் பூமியை தொட்டிருக்கும் சம பாத நிலையுடன் ஆடல் ஆரம்பமாகும். இரு கால்களுக்கும் இடையில் 4 தாளம் இடைவெளி காணப்படும். கடவுள் வாழ்த்துடன் ஆடல் ஆரம்பமாகும். சுத்த நிறுத்தத்துடன் உச்சநிலை, பூமி பிரணமத் என்ற பூமாதேவி வணக்கத்துடன் நடனத்தை இவர்கள் ஆரம்பிப்பார்கள். கணபதி பூஜை, சிவனது அவதாரத்தில் ஒன்றை போற்றி நிருத்தியம், அங்க அசைவு, கரணங்கள் காணப்படும். இஷ்ட தேவதா வந்தனம், இதில் பாவபூர்வ அபிநயம், ஸ்வர பல்லவி நிருத்தியத்தில் இசை, தாளக்கட்டு, சொற்கட்டுகளுக்கு அங்க அசைவுடன் நிறுத்தம் காணப்படும். அடுத்தது 6 வகை நர்த்தனம், நிறுத்தத்தில் இமை, தலை, கால் அசைவு காணப்படும். அடுத்தது சிருங்கார ரசத்தை கொண்டு சாபி நய நிருத்தியம், ராதை கிருஷ்ணன் காதலை விளக்கும் பாடல், மோட்ச நடனம் என்ற தரிஜம் அல்லது நதங்கி ஆடப்படும். இவ்வாறான தகவல்களை நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது இந்த நடனத்துக்கு பயன்படுகின்ற ஆடை ஒப்பனைகள் ஆகியவற்றை தருகிறார். ஆடை அணிகலன்கள் பரதநாட்டியத்திற்குரிய ஆடை போன்றது ஆயினும் பரதநாட்டிய உடையிலே காணப்படுகின்ற அந்த முன் விசிறி மடிப்பு இதில் இல்லை. மராட்டிய பெண்கள் அணியும் பஞ்சஹச்சம் போன்ற உடை, தலை அலங்காரம் அழகிய கொண்டை, கிரீடம் போன்ற தலையணை, கொண்டையை சுற்றி மல்லிகை மலர் மாலை அணிவார்கள். பெண்கள் இடையில் சலங்கை கட்டி ஆடுவார்கள். பூ வேலைப்பாட்டுடனான வெள்ளி தங்க நகைகள். ஒடிசி நடனம் என்றவுடன் பெரும்பாலும் இந்த ஆபரணங்கள், வெள்ளியாலான ஆபரணங்கள் அந்த கலைஞர்கள் அணிந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதை கூட ஒரு அடையாளமாக கொண்டு அந்த நடனத்தை இனம் காண முடியும். அடுத்தது 9 கஜ பட்டுப்புடவை,
காஞ்சுலா அல்லது மேல்சட்டை செயற்கை வண்ண கற்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். நிமிபந்தா என்ற இடுப்பை சுற்றி சுருக்கங்கள் நிறைந்து தைக்கப்பட்ட சேலையை அணிந்திருப்பார்கள். மேலாடை ஒன்றை அணிந்திருப்பார்கள். ஜோபா அல்லது நீளமான கயிறு இரு முனைகளிலும் குஞ்சத்துடன் இடுப்பை சுற்றி கட்டப்பட்டிருக்கும். தலை முதல் இடுப்பு வரை வெள்ளி ஆபரணங்களை அணிந்திருப்பார்கள். விக்கா எனப்படும் நெற்றி சுட்டி, இதிலிருந்து வெள்ளி சங்கிலிகள் பிரிந்து காது வரை அலங்காரம் செய்யப்பட்டிருக்கும். கொண்டைக்கு பின்னால் வெள்ளி சரிகையிலான வெள்ளி ஆபரணம் காது முழுவதும் மறையும் வகையில் மயில் போன்ற வடிவங்களில் மணி வடிவ ஜிமிக்கிகள் அணிந்திருப்பார்கள். 2-3 கழுத்தணிகள் வெள்ளியிலால் ஆனவை வங்கிகளையும் அணிந்திருப்பார்கள். இப்போ முதலாவது பகுதியின் இறுதி வினா, 3வது வினா. இந்த 3வது வினாவிலே ரசம் சம்பந்தமான வினாவாக இந்த வினா அமைந்துள்ளது. அதிலேயும் நீங்கள் பகுதிகள் உண்டு, அந்த பகுதிகளை அவதானிக்க வேண்டும். அந்த வினாவிலே அந்த பகுதிகளுக்கு நேரே உங்களுக்கு எவ்வளவு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன என்ற விவரமும் காணப்படுகின்றது. எனவே நீங்கள் அந்த குறைந்த புள்ளிகளுக்காக நிறைந்த நேரத்தை செலவழிக்காமல் அந்த புள்ளிகளுக்கு ஏற்ப விடைகளை எழுதி கொண்டு போனால் உங்கள் நேரம் மீதமாகும். 5 வினாக்களுக்கும் நீங்கள் பூரணமாக விடை எழுத முடியும். இந்த வினாவிலே 3வது வினாவிலே முதலாவது ரசம் என்றால் என்ன? அந்த ரசம் என்றால் என்ன என்பதற்கு உங்களுக்கு ஒரே ஒரு புள்ளிதான் வழங்கப்படுகின்றது. எனவே நீங்கள் ரசம் என்றால் என்ன என்பதை ஒரு வசனத்திற்குள்ளேயே அந்த விளக்கத்தை நீங்கள் சொல்லி முடிக்க வேண்டும். ரசம் என்றால் சுவை, கண்ணால் பார்த்தும் காதால் கேட்டும் பெற்றுக்கொள்ளும் இன்ப உணர்வு ரசம் எனப்படும் என்று எழுதினீர்கள்னா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். அதில் 2வது பகுதி ரசங்களின் வகைகள். அவை ரசங்களின் வகைகள் எத்தனை ரசங்கள் இருக்கிறது? 9 ரசங்கள். சிருங்காரம், விபத்சம், நாடகம், ஹாஸ்யம், அற்புதம், வீரம், ரௌத்ரம், கருணை, சாந்தம். இந்த 9 ரசங்களையும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் உங்களுக்கு வழங்கப்பட இருக்கின்ற புள்ளிகள் 3. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு புள்ளிகளும் உங்களுக்கு மிகவும் பெறுமதியானவை. திரும்ப நீங்கள் எழுதின விடையே ஒரு தடவை வாசித்து ஏதாவது தவற விட்டிருந்தால் அதை நீங்கள் எழுதிவிடுங்கள். 3வது பகுதி, 3வது வினாவின் 3வது பகுதி சிருங்கார ரசத்தின் உட்பிரிவுகளை தருக. சிருங்கார ரசத்திலே உங்களுக்கு தெரியும் 3 உட்பிரிவுகள் காணப்படுகின்றன. அதிலே 1 அயோக சிருங்காரம், 2வது விப்ரயோக சிருங்காரம், 3வது சம்போக சிருங்காரம். அயோக சிருங்காரம் என்பது தலைவன் தலைவியர் நேரில் சந்திக்காமல் அன்பு கொள்ளுதல், கனவில் தலைவனின் நற்பண்புகள், வீரம், அழகு, நற்செயல்களை சகி மூலம் அறிந்து அன்பு செலுத்துதல், தலைவனின் படத்தை பார்த்து அன்பு செய்தல், கடிதம் மூலம் தொடர்பு கொண்டு அன்பு செய்தல். இதில் அபிலாஷா முதலான 10 நிலைகள் உருவாகும். இவ்வாறு அன்பு செலுத்திய ஒருவராக, நாயகன் மீது அன்பு செலுத்திய ஒருவராக பக்த மீராவை நாங்கள் குறிப்பிட முடியும். 2வது விப்ரயோக சிருங்காரம். விப்ரயோக சிருங்காரம் என்றால் இதனை விப்ரலம்ப சிருங்காரம் என்று அழைப்பர். சேர்ந்த தலைவன் தலைவியரின் பிரிவு நிலை. ஏதோ ஒரு காரணத்திற்காக தலைவனும் தலைவியும் பிரிந்த நிலையில் இந்த சிருங்காரம் உருவாகின்றது. இதனால் ஏற்படும் துயரம், சாபம், தொழில் நிமித்தமாக பிரிவு அல்லது தலைவன் தலைவியருக்கிடையே கருத்து வேறுபாட்டினால் ஏற்பட்ட பிரிவு, போர்க்கால சூழலால் ஏற்பட்ட பிரிவு, பிரிவினால் ஏற்படும் விரக தாபத்தினால் துயரடைதல். இங்கும் 10 அவஸ்தைகள் தோன்றுகின்றன. இதற்கு சாபத்தினால் பிரிந்த தலைவன் தலைவியருக்கு உதாரணமாக நாங்கள் துஷ்யந்தன் சகுந்தலையை கூறலாம். உங்களுக்கு தெரியும், துஷ்யந்தன் சகுந்தலை அந்த முனிவரின் சாபத்தினால் பிரிந்தவர்கள். அந்த நேரம் அவர்களிடையே உருவானதை இந்த விப்ரயோக சிருங்காரம் என்று கூறுவார்கள். அடுத்து சம்போக சிருங்காரம்.
தலைவன் தலைவியர் ஒன்று சேர்வதனால் ஏற்படுகின்ற இன்பம். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தலைவி தலைவனிடம் கொண்டுள்ள அன்பு பக்தி ஆகியவற்றுக்கு ஏற்ப இங்கும் 10 அவஸ்தைகள் உருவாகின்றன. இவை இந்த 3 பகுதிகளுக்கும் நீங்கள் பூரணமான விடையை எழுதியிருந்தால் உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்து இந்த வினாவின் 4வது பகுதி பின்வரும் ரசங்களுக்குரிய ஸ்தாயி பாவம், தேவதை, எதிர் ரசம், நிறம் என்பவற்றை தருகிறது. இதில் கேட்கப்பட்டுள்ள ரசங்கள் வீரம், அற்புதம், பயானகம், ரௌத்ரம், கருணை. வீரம் உங்களுக்கு தெரியும், அற்புதம் ஆச்சரியம் எனும் கூறுவார்கள், பயானகம் பயம், ரௌத்ரம் கோபம், கருணை இரக்க குணம். இந்த ரசத்துக்குரிய எதிர் ரசம், வீரத்திற்குரிய எதிர் ரசம் பயானகம், அதற்குரிய கடவுள் அல்லது தேவதை இந்திரன், நிறம் இளம் சிவப்பு, சாய்பாவம் உற்சாகம். அதாவது இந்த ரசம் தோன்றுவதற்கு காரணமாய் அமைந்த உணர்வு. அடுத்தது அற்புதம், அற்புதத்துக்குரிய எதிர் ரசம் ரௌத்ரம், அதற்குரிய இறைவன் பிரம்மன், அதன் நிறம் மஞ்சள், சாய்பாவம் ஆச்சரியம். அடுத்தது பயானகம், எதிர் ரசம் வீரம், அதற்குரிய தேவதை அல்லது கடவுள் யமன், அதற்குரிய நிறம் கருப்பு, சாய்பாவம் பயம். அடுத்தது ரௌத்ரம் அதாவது கோபம், எதிர்ரசம் அற்புதம், அதற்குரிய இறைவன் ருத்ரன், அதற்குரிய நிறம் சிவப்பு, அதற்குரிய சாய்பாவம் கோபம். அடுத்து கருணை என்ற ரசம், கருணை என்ற ரசத்திற்கு எதிர் ரசம் ஹாஸ்யம், அதற்குரிய இறைவன் அல்லது தேவதை யமன், நிறம் சாம்பல், சாம்பல் நிறம், சாய்பாவம் சோகம். இவ்வாறான விடைகளை நீங்கள் எழுதியிருந்தால் 5 பகுதிகள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் 2 வீதம் 10 புள்ளிகள் இந்த விடைக்கு வழங்கப்படுகின்றது. இவ்வாறாக அந்த வினாவின் பகுதிகளுக்கு நீங்கள் சரியாக விடைகளை எழுதும்போது 20 புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடிகின்றது. இப்போ 2வது பகுதி, 2வது வினாத்தாளில் பகுதி 2 பகுதியில் உள்ள வினாக்களை பார்க்க போகின்றோம். இதிலே நீங்கள் விருப்பமான 3 வினாக்களை தெரிவு செய்ய முடியும். இதிலே 4வது வினாவாக, இந்த பகுதியின் 1வது வினாவாகவும் உங்களுடைய வினாத்தாளில் 4வது வினாவாகவும் இந்த வினா அமைகின்றது. இதிலே 4வது வினாவின் 1வது பகுதி சர்வதேச கலைக்கழகம் என்று பெயரிடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட கலை நிறுவனம் யாது? சர்வதேச கலைக்கழகம் என்ற பெயருடன் ஆரம்பிக்கப்பட்ட கலை நிறுவனம் கலாஷேத்ரா. நீங்கள் இந்த விடையை சரியாக எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இந்நிறுவனத்தை நிறுவியவர் யார்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், பரதநாட்டியத்தின் மறுமலர்ச்சிக்கு பாடுபட்ட ஸ்ரீமதி ருக்மணி அருணில் தான் இந்த கலை நிறுவனத்தை நிறுவியவர். அந்த பெயரை நீங்க சரியாக எழுதியிருந்தால் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அது 3வது பகுதி இந்நிறுவனத்தின் கலை பணிகளை எழுதுக. இந்த நிறுவனம் என்ன கலை பணிகளை ஆற்றுகின்றது என்பதை நீங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். பிரம்மஞான சங்கத்தின் மணி விழாவின் போது இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடையாறு என்ற இடத்தில் இயங்கி வந்து தற்போது திருவான்மியூரில் இயங்கி வருகின்றது. 1937 நெசவு பணியுடன் இந்த நிறுவனம் ஆரம்பமாகின்றது. ஆண்டுதோறும் நாடகங்கள் ஆற்றுகைப்படுத்தப்பட்டன. சில காலங்களுக்கு முன் ஆசிய ஜோதி என்ற நாடகமும் இங்கு ஆற்றுகைப்படுத்தப்பட்டதாக அறிய முடிகின்றது. பரதநாட்டியம், கதகளி ஆகிய ஆடல்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இசை கருவிகள் ஆகியவற்றையும் இங்கு பயில முடிகின்றது. இந்திய கலாச்சாரத்தை பேணி கலைகளூடாக கையளிப்பு செய்வதில் இந்த நிறுவனம் முக்கிய பங்காற்றுகின்றது. 1986 பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் சர்வதேச கவின்கலை கல்லூரி என்று இந்த நிறுவனத்துக்கு பெயரிட்டதாகவும் அறிய முடிகின்றது. அனைத்து பெண்களுக்கும் இங்கே நடனக்கலை கற்பிக்கப்படுகின்றது. மாண்டிசோரி பாடசாலை, அதாவது ஆரம்ப பள்ளி, ஆசிரியர் பயிற்சி கலாசாலை என்பன இங்கு நிறுவப்பட்டுள்ளன. பரதநாட்டியம், கதகளி ஆகிய ஆளுகளை பயிற்றுவித்து பல கலைஞர்களை இந்த நிறுவனம் உருவாக்கி வருகின்றது. இவ்வாறான குறிப்புகளை நீங்கள் எழுதியிருந்தால் 16 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும்.
இப்போ வினா இலக்கம் 5. இந்த வினா சிறு குறிப்பு எழுதுக என்று அமைந்திருக்கும். பெரும்பாலும் நீங்கள் இதிலே 4 பகுதிகள் காணப்படும். இதிலே உங்களுக்கு விடைகளை நீங்கள் ஓரளவு சரியாக எழுதினால் பெரிய கேள்வியில் எடுக்கின்ற புள்ளிகளை விட இந்த விடைகள் நீங்கள் அதிக புள்ளிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் 2 விடைகளாவது நீங்கள் முழுமையாக எழுத வேண்டும். 2 விடைகள் தெரியாவிட்டால் இந்த வினாவை நீங்கள் தெரிவு செய்யும் சந்தர்ப்பத்தில் புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டி ஏற்படும். இப்போ பாருங்கள், இந்த வினாத்தாளில் முதலாவது சிறு குறிப்புக்காக தரப்பட்டுள்ள விடயம் பறைமேள கூத்து. உங்களுக்கு தெரியும், கூத்து என்பது ஒரு கிராமப்புறங்களில் ஆடப்பட்டு வருகின்ற கலை வடிவம். இந்த பறைமேள கூத்து பறைமேளத்தை வைத்துக்கொண்டு ஆடுவதனால் பறைமேள கூத்து என்ற பெயர் இதற்கு ஏற்பட்டது. கோயிலுக்கு வெளியே ஆடப்படுகின்றது. பறை அடிக்கும் தொழில் செய்யும் மக்கள் இதனை ஆடுவார்கள். பார்வையாளர் சுற்றி வர இருந்தும் நின்றும் பார்க்கும் வகையில் சமதரையில் ஆடப்படுகின்றது. மூப்பன் என அழைக்கப்படும் இந்த குழுவின் தலைவர், இந்த பறை வாசிக்கும் கலைஞர்களின் தலைவன் கோயிலுக்கு வெளியே வீதியில் கூத்து ஆரம்பிக்க முதல் ஒரு தாளத்தை பறையில் வாசிக்க பார்வையாளர்கள் ஒன்று கூடுவார்கள். 2 அல்லது 3 தோளிலும் பெரும் பறை சிறு பறைகளை தாங்கிய வண்ணம் ஆடியவாறு பறை ஒலியை எழுப்புவார்கள். இன்னும் ஒருவர் சிறு குழலை ஊதுவார். பூசை தாளம், கோணங்கி தாளம், ராசவரவு தாளம் வாசித்தபடி ஆடுவார்கள். உடை ஒப்பனை இல்லை, ஆயினும் சீலியை நீளவாக்கில் மடித்து கொய்து சுருக்கி இடுப்பில் கட்டுவர், தலைப்பாகை அணிவர். இவ்வளவு விடயங்களையும் எழுதினீங்கன்னா உங்களுடைய அந்த சிறு குறிப்பு என்ற விடயம் அந்த பறைமேள கூத்துக்கு ஓரளவு பூரணமானதாக கருதப்படும். அடுத்தது அஷ்டபதி. இது உங்களுக்கு தெரியும், செய்முறை அழகிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். நாட்டிய உருப்படிகளில் ஒன்று. இதை ஜெயதேவர் என்பவர் இயற்றியுள்ளார். 8 கண்டிகைகளை கொண்டதனால் இதை அஷ்டபதி என்று கூறுவார்கள். அத்துடன் இதற்கு கீத கோவிந்தம் என்ற மறுபெயரும் உண்டு. ராதை, கிருஷ்ணன், சகி ஆகிய மூவரும் இங்கே பாத்திரங்களாக சித்தரிக்கப்படுகின்றார்கள். பல ராகங்கள், பல தாளங்களில் இது அமைந்துள்ளது. சிருங்கார ரசம் இங்கே பிரதானமானதாக கருதப்படுகின்றது. ராதை கிருஷ்ணனிடம் கொண்ட அன்பு இங்கே சித்தரிக்கப்படுகின்றது. பல்லவி, சரணம் மட்டும் இங்கே காணப்படுகின்றது. வடமொழியில் இது அமைந்துள்ளது. தரிசன அஷ்டபதி, சஞ்சீவினி அஷ்டபதி என்றும் இந்த அஷ்டபதியில் வகைகள் உண்டு. அடுத்தது பாதி பீதங்களில் ஒன்றான உத்ப்ளவன பீதம். அந்த ஸ்லோகம் அலகம் கர்த்தரே சாஸ்வோத்பலவனம் மோதிதம் ததா கிருப்பாலக விதிக்யாதம் பஞ்சதோத்ப்ளவனம் புதைகி. இதான ஸ்லோகம். அது கருத்து என்னன்னா, அலகம், கர்த்தரி, அஸ்தோத்ப்ளவனம், மோடிதம், கிருப்பாலகம் இவை 5 உத்ப்ளவன பேதங்கள் ஆகும். அது அலகம் என்பது 2 கைகளிலும் சிகர முத்திரைகளை மார்புக்கு நேராக பிடித்து அரை வண்டியில் அமர்ந்து பின் மேலே எழும்பி குதித்து கைகளை தலைக்கு மேலாக 2 பாதி வட்டங்களாக்கி ஆரம்ப நிலைக்கு வருது. இது நீங்கள் செய்முறையிலே கண்டிருப்பீர்கள். இது எவ்வாறு இந்த பாதபேதத்தை நாங்கள் செய்யலாம் என்பதை இதிலே நாங்கள் கூறியிருக்கிறோம். அடுத்தது கர்த்தரி என்பது கர்த்தரி அடவு. உங்களுக்கு தெரியும், கர்த்தரி அடவை நீங்கள் ஒரு தடவை முழுமையாக செய்து முடித்தால் அந்த கர்த்தரி என்ற பாதபேதம் செய்வதற்கு சமம். அடுத்தது அஷ்டோத்ப்ளவனம். இது இடது கையை இடுப்பில் வைத்து வலது கையில் பதாகம் பிடித்து மார்புக்கு நேரே அந்த கையை வைத்து குதிரை பாய்வது போல் கால்களை மடித்து முன்புறமாக பாய்ந்து செல்லும். குதிரை ஒன்றை அபிநயிக்க நாங்கள் பயன்படுத்துகின்றது இந்த பாதபேதத்தை தான். 4வது மோடிதம். மோடிதம் என்பது முதலாவது தத்தைதாம் அடவின் பிற்பகுதியில் செய்வது போல அதை நீங்கள் செய்ய வேண்டும். கைகளும் இந்த அடவிலே செய்வது போல செய்ய வேண்டும், 2 பக்கங்களில். அடுத்தது கிருப்பாலகம். தலங்குதம் செய்கிற உத்ப்ளவனம் முன்னுக்கு பாய்கிறது. அது உங்களுக்கு தெரியும், வலது கை மார்புக்கு நேரே கடகாமம் பிடித்து முன்னாலே பாயும் போது அதை அலபத்வமாக்கி நீட்டுதல். மேலே மட்டகை கடகாமம் பிடித்து தலைக்கு மேலே இருக்கும். அடுத்தது ஒலி விதானிப்பு.
இது மேடை நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒளியை பற்றிய ஒரு வினா, ஒளி விதானிப்பு. நாங்கள் மேடையிலே ஆற்றுகை செய்யும் போது எங்களுக்கு மிகவும் முக்கியம். அந்த ஆற்றுகையை வெற்றிக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் உறுதுணையான ஊடகமாக இந்த ஒளி விளங்குகின்றது. ஒளி, அதாவது லைட். இந்த ஒளி ஆற்றுகை கலைகளிடம்பெறும் அரங்கிற்கு ஒளியை செலுத்தி ஆற்றுகையை மெருகேற்றுவர். அந்த மேடையிலே ஆற்றுகை செய்பவருக்கு இந்த ஒளி பாய்ச்சப்படும் போது பார்வையாளருக்கு இலகுவாக பார்க்கக்கூடியதாக அமைகின்றது. மேடை பரப்பு ஆற்றுவோர் ஒளியின் பயனால் பார்வையாளருடன் சிறந்த தொடர்பை ஏற்படுத்த ஆற்றுகை வெற்றி பெறுகின்றது. ஆற்றுகையாளரின் மனநிலையை வெளிப்படுத்தவும், ஒரு நாளின் நேரத்தை சுட்டிக்காட்டவும், மேடை இயக்கத்தை மேடையில் பரப்பி ஆற்றுகையை சமர்ப்பிக்கவும் ஒளி பயன்படுகின்றது. இந்த ஒளி பலவிதமாக காணப்படும். குவிந்த ஒளி, அதை ஸ்பாட்லைட் என்று சொல்வார்கள். குறிப்பான ஒரு இடத்திற்கு அந்த ஒளியை பாய்ச்சுவார்கள். அந்த இடத்திலே அந்த ஆற்றுகையாளருக்கு ஒளி தேவைப்படும் என கருதினால், அல்லது அந்த இடத்தில் நாங்கள் அழுத்தமாக ஒரு உள்நாட்டிய நாடகம் நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னால், இப்போ நாங்கள் அந்த குறிப்பிட்ட பாத்திரத்தை மட்டும் முன்னுக்கு சமர்ப்பிக்க வேண்டி இருந்தால் அவருக்கு இந்த குவிந்த ஒளியை பாய்ச்சி அதனை வெளியிலே கொண்டு வருவதற்கு உதவுவார்கள். அடுத்தது கீற்று ஒளி, அடுத்தது பரப்பு ஒளி. இந்த 3 வகையான ஒளிகளை மேடைக்கு பாய்ச்சுவதன் மூலம் ஆற்றுகையை தெளிவாக்கி பார்வையாளருக்கு சென்றடைய வைப்பார்கள். குவிந்த ஒளி கூர்மையான தெளிவான ஒளியை மேடைக்கு வழங்குகின்றது. பரப்பொலி சிறிய பரப்புகளுக்கு ஒளியை வழங்கும். மேடையின் ஒரு பகுதியை அல்லது ஒரு காட்சி அமைப்பை ஒளியூட்ட கீற்று ஒளி பயன்படுகிறது. இது ஒளி விதானிப்பு பற்றிய குறிப்பு. இவ்வாறாக நீங்கள் 4 இந்த சிறு குறிப்பு விடயங்களுக்கும் விடைகளை எழுதியிருந்தால் 1க்கு 5 வீதம் படி உங்களுக்கு 20 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது ஞாயிற்று கால ஆடற்களை பற்றி ஒரு வினா. உங்களுக்கு தெரியும், நாங்கள் காலப்பகுதிகளை கலாச்சார பின்னணியிலே கற்றுக்கொள்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த காலப்பகுதியிலே எவ்வாறு ஒரு கலை வளர்ந்து வந்திருக்கின்றது என்பதை நாங்கள் இதை கற்றுக்கொண்டால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நாயக்கர் காலத்திலே ஆடற்கலை எவ்வாறு இருந்தது என்றதை பற்றி நீங்கள் எழுத வேண்டும் என இந்த வினாவிலே எதிர்பார்க்கப்படுகின்றது. நாயக்கர் காலத்திலே கலை வளர்த்த மன்னர்கள் ரகுநாத நாயக்கர், ராகவ நாயக்கர், சேவப்ப நாயக்கர், வீர வெங்கட்ராயர். இவர்கள் நாயக்க மன்னர்களாக இருந்து கலையை வளர்த்தார்கள். ஆடற்கலையை வளர்த்த மன்னர்களாக இவர்கள் காணப்படுகிறார்கள். இக்கால கலை படைப்புகள், இக்கால கலைகளை பற்றி கூறும் ராஜகோபால விலாசம் என்ற நூல் மிகவும் முக்கியமானது. அடுத்தது திவிபதங்கள். திவிபதங்கள் என்பவற்றினூடாகவும் இந்த நாட்டிய கலை இந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது என்பதை நாங்கள் அறிய முடிகின்றது. அடுத்தது யக்ஷகானம். யக்ஷகானத்தின் வளர்ச்சியினூடாக ஆடற்கலை எவ்வாறு இக்காலத்திலே காணப்பட்டது என்பதை நாங்கள் அறிய முடிகின்றது. அடுத்தது இசைக்கருவிகளோடு பாடல் நடனம் இணைந்த சங்கீத மேளம். அடுத்தது மன்னாரு தாச விலாசம், உஷா பரிணயம் என்ற இசை நடன இலக்கியங்கள். அடுத்தது இந்த நடன உருப்படிகள். இதிலே குறிப்பிடப்பட்டுள்ள நடன உருப்படிகளை நாங்கள் பார்க்கும்போது கௌபதம், சப்த சிந்தாமணி, ஜக்னி, கோர்வை, நவபதம், திருபதம், பெரணி, பாகவத மேள நாட்டி நாடகம். அத்துடன் இந்த நடன உருப்படிகள் புதுப்பொலிவு பெற்றது. அதாவது அலாரிப்பு, ஸ்வரஜதி, பதம், வர்ணம், ஜதீஸ்வரம், சப்தம் ஆகியவை புதுப்பொலிவு பெற்று காணப்பட்டது இந்த காலத்திலே ஆகும். நாயக்கர் கால நடனக்கலை பற்றிய ஆதாரங்கள். தெலுங்கு மொழியிலே காணப்படுகின்ற ஓலை சுவடிகள், இக்காலத்திலே எழுந்த காவியங்கள், நாடகங்கள், தெலுங்கு காவியமான வால்மீகி சரித்திரத்தில் தாளம் நடனம் பற்றிய கருத்துக்கள், ஊர்வசி, ரம்பா ஆகிய நாட்டிய பெண்களின் நடன செய்திகள், ரகுநாத நாயக்க மன்னரின் வால்மீகி சரித்திரத்தில் ஊர்வசியின் ஆடலுக்கான தாளம், ரம்பாவின் உதார நாட்டியம், ஹஸ்தபேதங்கள் முதலான அங்கபேதங்கள், சாய்பாவங்கள், ரசபாவங்கள் ஆகியவை பற்றிய
குறிப்புகள். அடுத்தது ரகுநாத ராமாயணம் என்ற நூலில் நாடக சாலை பற்றி குறிப்பொன்று காணப்படுகின்றது. விஜயராகவ நாயக்கர் காலத்தில் ஷேக்திரஞர் 1000 பதங்களை எழுதியதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது. ரகுநாத நாயக்கரின் சதுர்தண்டி பிரகாசியை என்ற நூல், அதாவது தென்னிந்திய ராகங்களின் இலக்கணத்தை கூறுகின்ற இந்த நூல் கூட இந்த நடனக்கலையின் வளர்ச்சி, நாயக்கர் காலத்திலே நடனக்கலையின் வளர்ச்சி எவ்வாறு இருந்தது என்பதற்கான ஒரு ஆதாரமாக காணப்படுகின்றது. இவ்வாறான குறிப்புகளை நீங்கள் எழுதினால் இந்த நாயக்கர் கால நாடற்கலை பற்றி விளக்குகின்ற அதை வளர்த்த மன்னர்கள், அது எவ்வாறு வளர்ந்து வந்தது, அதற்கான ஆதாரங்கள் போன்ற விடயங்களை இவ்வாறு நீங்கள் எழுதியிருந்தால் உங்களுக்கு 20 புள்ளிகளும் வழங்கப்படும். வினா இலக்கம் 7. பெண் வேடமிட்டு நடனமாடி பரதக்கலையின் வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாற்றிய நடனக்கலைஞரின் வாழ்க்கை வரலாறு, கலைப்பணி என்பவற்றை தொகுத்து தருக. இப்போ நாங்கள் பெண் வேடமிட்டு நடனமாடி பரதக்கலைக்கு வளர்ச்சி செய்த பெருந்தொண்டாற்றிய ஒரு கலைஞர்னா அவர் நிச்சயமாக ஒரு ஆண் கலைஞராகத்தான் இருக்க முடியும். அந்த ஆண் கலைஞர் ஏன் பெண் வேடமிட்டு நடனமாடினார்னா, அந்த காலத்திலே பெண்கள் நடனமாடுவது தடை செய்யப்பட்டிருந்தது அல்லது சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருந்தபடினாலே இவர் பெண் வேடமிட்டு தான் நாட்டியத்தை ஆடி இந்த நாட்டிய கலைக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார் என்று கூறப்படுகின்றது. அவர் யார் என்றால் திரு ஈ.என்.ஆ. கிருஷ்ணய்யர். இவர் தமிழ் எங்கே பிறந்தார், முதலாவது வாழ்க்கை வரலாறு கேட்டிருக்கு. அப்ப வாழ்க்கை வரலாறு முதல் நாங்கள் எழுதுவோம். வாழ்க்கை வரலாறு எழுதின பிறகு அவர் இந்த கலைப்பணியை எழுதினால் எங்களுக்கு அந்த விடை எழுதுவது இலகுவாக இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாயாபீடம் என்ற இடத்திலே இவர் பிறந்தார். பெற்றோர் கைலாசநாத நாயர், தாயார் அனந்தலட்சுமி அம்மன். 6/8/1897 இவர் பிறந்திருக்கிறார். பெற்றோரிட்ட பெயர் கிருஷ்ணன் என்பது. கலைகளில் இவருக்கு இயல்பாகவே ஈடுபாடு காணப்பட்டது. திருநெல்வேலி கல்லடை குறிஞ்சியில் வாழ்ந்த ஈஸ்வரநாயர், மீனாட்சி அம்மாள் ஆகியோர் இவரை சுவீகார பிள்ளையாக தத்தெடுத்து கொண்டனர். 1918 இவர் ஒரு கலைமானி பட்டதாரி ஆனார். பொழுதுபோக்குக்காக அவர் நாடகங்களை நடித்து கொண்டு வந்தார். இவருக்கு பெண் பாத்திரங்கள் சிறப்பாக பொருந்தியது. சம்பந்த முதலியாரின் சாரங்கதாரி நாடகத்தில் இவர் ரத்தனாங்கியாக நடித்து பெரும்புகழ் பெற்றவர். இசை, வாத்திய இசைகளில் இவர் சிறந்து விளங்கினார். மிருச்சகடிகம் என்ற நாடகத்திலே வசந்த சேனாவாகவும் ரத்னாவளியில் வாசவத்தாவாகவும் நடித்து பெரும்புகழ் பெற்றார். காளிதாசரின் மாளவிகாக்கினி மித்திரத்தில் கதாநாயகி மாளவிகாவாக இவர் நடித்தும் நடனமாடியும் பாராட்டு பெற்றார். சதிர் என்று அழைக்கப்பட்டது சிறப்பிழந்து சட்டப்பூர்வமாக ஒழிக்கப்படும் நிலையில் இருந்த பரதக்கலையை பரதநாட்டியம் என்ற பெயர் சூட்டி உயர்நிலைக்கு கொண்டு வந்தவர்களில் இவரும் முக்கியமானவர். கலைஞர் மதுராந்தகம் ஜெகதாம்பாளிடம் இவர் நடனக்கலையை முறையாக கற்றுக்கொண்டார். 1927 இடம்பெற்ற இசை மாநாட்டின் செயலாளராக இவர் பணியாற்றியுள்ளார். நடன கச்சேரிகளில் வீணை, தம்புராவை பயன்படுத்தி இந்த நாட்டிய கச்சேரியை அவர் மெருகூட்டியுள்ளார். 1950 கார்த்திகை மாதம் கொழும்பில் நடைபெற்ற நடன விழாவில் இந்திய நடன நிகழ்வில் தலைமை தாங்கி பெருமை சேர்த்தார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து ஆரிய திராவிட பாஷா விருத்தி சங்க ஆதரவில் நடனக்கலை பற்றி ஒரு சொற்பொழிவை ஆற்றி நடனக்கலையின் சிறப்பை, புகழை எடுத்தியம்பினார். சென்னை இந்து மெயில் பத்திரிகையில் சதிருக்கு சார்பாக வாதம் செய்து அங்கே வெற்றியும் பெற்றிருக்கின்றார். பரதக்கலை மறுமலர்ச்சியின் தந்தை என இவர் புகழப்படுகின்றார். ஸ்ரீமதி ருக்மணி தேவியை பந்தரிநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் நடனம் பயில வைத்த பெருமை இவருக்குரியது. சதிர் என பரதக்கலையை இழிவுபடுத்தியோரை எதிர்த்து ராஜலட்சுமி ஜீவரத்தினம் சகோதரிகளின் நடன நிகழ்ச்சியை இவர் ஒழுங்கு செய்தார். நடனக்கலையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தினார். காலத்துக்கு ஏற்ற சில மாற்றங்களை அவர்
ஏற்படுத்தியிருந்தார். இந்திய கலைகளில் உள்ள கலை சொற்களுக்கு ஆங்கில பதங்களை உருவாக்கினார். மேலைத்தேயத்தவர்கள் இதனை அறிந்து கொள்வதற்கு இலகுவாக இவர் அந்த ஆங்கில பதங்களை உருவாக்கியிருந்தார். பாகவத மேளம், புறவஞ்சி, ஏனைய கிராமிய கலைகளை இவர் ஆதரித்தார். தமிழகத்தில் உள்ள பரதநாட்டியமும் பிற நடனங்களும் என்ற நூலை 1957 எழுதினார். சமகால இசை வித்தகர்கள் 1933 எழுதினார். நாட்டியாச்சாரியார் A.V. நடேச ஐயரிடமும் சதிர் பாகவத மேளம், ஹரிகதா கலாட்சேபம் ஆகியவற்றை கற்றுத் தெளிந்தார். இவரது நடன கச்சேரிகள் மூலம் கிடைத்த நிதியை இவர் தர்ம செயல்களுக்காக பயன்படுத்தினார். இவ்வாறு நீங்கள் இந்த வினாவுக்குரிய விடைகளை எழுதியிருந்தால் உங்களுக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். இறுதியாக 8வது வினா. இந்த வினா நீங்கள் இதுவரை காலமும் நாட்டிய கலையை கற்றுக்கொண்ட அனுபவத்தினூடாக விடை எழுதக்கூடியதாக ஒரு வினா இந்த 8வது வினாவாக அமையும். அந்த வகையிலே இப்போ இந்த வருடம், குறிப்பாக இந்த வருடம் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பாடங்களை நீங்கள் இணைய வழியாக கற்றிருப்பீர்கள். அந்த வகையிலே இந்த வினா கூட உங்களுடைய அனுபவத்தினூடாக பெற்றுக்கொண்ட விடயங்களை விடையாக எழுதுவதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. நாட்டிய கலையை இணைய வழியாக கற்றல், கற்பித்தல் அதிக பயனை தரும். இக்கூற்றின் சாதக பாதகங்களை உதாரணங்களுடன் எழுதுக. இதுக்கு நாங்கள் இதுதான் விடை என வரையறுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு விடயங்கள் அனுபவமாக அமைந்திருக்கும். எனவே மாணவர்கள் எழுதுகின்ற விடைகளை வாசித்து அவர்கள் அதற்கேற்ப புள்ளிகளை வழங்குவார்கள். இணைய வழியினூடாக கற்றல், கற்பித்தல், அதாவது நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள், ஆசிரியர் கற்பிப்பார். இதிலே உங்களுக்கு அந்த கற்றலை முன்னெடுப்பதற்கு சாதகமாக அமைந்த விடயங்களையும் பாதகமாக அமைந்த விடயங்களையும் தொகுத்து நீங்கள் இந்த விடையிலே எழுத வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இப்போ நாங்கள் இந்த வினாத்தாள் 2 முழுமையாக கலந்துரையாடியுள்ளோம். இந்த வினாத்தாளிலே 8 வினாக்கள் உண்டு. நீங்கள் 5 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். இந்த வினாத்தாளிலே 2 பகுதிகள் உண்டு. பகுதி 1, பகுதி 2. பகுதி 1லே 3 வினாக்கள். அதிலே நீங்கள் 2 வினாக்கள், முதலாவது வினா உட்பட இன்னொரு வினாவையும் தெரிவு செய்து 2 வினாக்கள். அங்கே முதலாவது வினா உங்களுக்கு கட்டாய வினாவாக அமைந்துள்ளது. அங்கே 2 வினாக்களை, 3 வினாக்களில் 2 வினாக்களையும், பகுதி 2லே 5 வினாக்களில் நீங்கள் 3 வினாக்களையும் தெரிவு செய்து மொத்தமாக 5 வினாக்களுக்கு இந்த வினா பத்திரத்துக்கு விடை அளிக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கேட்கப்பட்டுள்ள விடயங்களுக்கு விடையளித்து தெளிவாக உங்கள் விடைகளை எழுதி இந்த வினாத்தாளில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை நன்றாக வாசித்து விளங்கி, உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வினாத்தாளை முதலில் நன்றாக வாசித்து விளங்கி கொண்டு விடையை எழுத நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். 5 வினாக்களுக்கும் நீங்கள் முழுமையான விடைகளை எழுத முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நீங்கள் எழுதி உங்களோட பயிற்சிகளை செய்வது மிகவும் நல்லது. குறித்த நேரத்துக்குள்ளே 3 மணித்தியாலங்களுக்குள் 5 வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுத வேண்டி இருக்கிறது. எனவே நீங்கள் சிறப்பாக இவ்வாறு வினாத்தாள்களை எழுதி பழகி பயிற்சி செய்து உங்களோட காப்போத்தா உயர்தர பயிற்சியிலே பரதநாட்டிய பாடத்திலே சிறந்த பொறுப்பேற்றினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, அதற்காக வடமாகாண கல்வி திணைக்களத்தின் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி, எல்லாம் வல்ல இறைவனின் நல்லாசிகளையும் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.